சிம்பிளாக நம்ம சொன்னோம்னா தனிமைப்படுத்தப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு சிஸ்டம். ஸோ வாங்க இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஐசோலேட்டட் சிஸ்டம் எதுக்காக பார்க்கணும், இதுக்காக தான். ஸோ கன்சிடர் a isolated system composed of a large number of n of particles in which each particles has available to its several states with energies E1, E2, etc. En போடணும், E3 போட்டாலும் சரி, தப்பு இல்லை. இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். கன்சிடர் an isolated system of composed of a large number of n of particles. என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கம்போஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெர் இஸ் நோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், நாட் ஓன்லி எனர்ஜி அண்ட் ஆல்சோ மேட்டர். அதாவது எந்த விதமான பரிமாற்றமும் நடக்காது, எதுக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் அந்த சரௌண்டிங்க்கும். அப்போது கன்சிடர் ஐசோலேட்டட் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் a large n number of particles in which each particles have available to its several states with the energy. அப்போது ஒவ்வொரு பார்ட்டிகளும், இப்போ என்னங்கிறது என்ன, எண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா n = small n1, n2, எக்ஸெட்ரா nn வரைக்கும். அப்போது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், அப்போது அதான் சொல்கிறாங்க as available at several state with energies E1, E2. அப்போ n1 பார்ட்டிகளுக்கு என்ன எனர்ஜியாக இருக்கும், E1 இருக்கும். n2 பார்ட்டிகள் எனர்ஜி என்னவாக இருக்கும், E2 இருக்கும். அதே மாதிரி n பார்ட்டிகளுக்கு எனர்ஜி என்னவாக இருக்கும், En இருக்கும். அதான் சொல்கிறாங்க. At a particular time the particles are distributed among the different states so that n1 particles have energy E1, n2 particles have energy E2 and so on. அதான் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. at a particular time, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் among the different states. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னவாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், பிரித்து கொடுத்துருக்கும். அப்போ n1 பார்ட்டிகளுக்கு என்ன எனர்ஜியாக இருக்கும், E1 இருக்கும். n2 பார்ட்டிகளுக்கு எனர்ஜி வந்து E2 இருக்கும். இதே மாதிரி இருக்கும். அப்போது அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் n = n1 + n2 + n3 எக்ஸெட்ரா. இதை வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், சிஸ்டங்கிறத சம்மேஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் i = ni. அப்போ ni-னா இங்கே iங்கிறது இண்டீஜர், 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போது எத்தனை அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ i = இண்டீஜர், iக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், 1 2 3 எக்ஸெட்ரா நம்ம கொடுக்குறோம். We assume that the total number of particles remain constant for all process occurring in the system. அன்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறோம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் we assume that the total number of particles remains constant for all processes occurring in the system. எப்பவுமே இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். remains all the system constant. அப்போ the energy கால்குலேட் பண்ணுவோம். the total energy of the system எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ E = n1 × E1 + n2 × E2 எக்ஸெட்ரா. அப்போது இதை சம்மேஷனாக எழுதும்போது சம்மேஷன் ஆஃப் i ni × ei, ni × eiன்னு எழுதலாம். So if the system is isolated, the total energy must be constant. இப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னங்க, ஆமாம் சரியாக சொல்லுங்கள், எந்த விதமான எக்ஸ்சேஞ்சும் எந்த பரிமாற்றமும் நடக்காது சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கும். இஃப் த சிஸ்டம் இஸ் ஐசோலேட்டட் த டோட்டல் எனர்ஜி must be constant. மறந்துடாதீங்க, முக்கியமான விஷயம். சிஸ்டம் ஐசோலேட்டடாக இருந்துச்சுன்னா எனர்ஜி என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மறந்துடாதீங்க. அக்கார்டிங் டு த பேசிக் postulates of statistical mechanics, the greater the number of W of different ways in which the particles can be arranged among the available states to yield a particular distribution of energy. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்கள் இருக்கும்போது அது எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, அதனுடைய ஆக்குபேஷன், அதாவது அது எந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா which particles can be arranged among the available states. அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு ரூம் க்ளோஸில் இருக்குது, அதில் ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரும் எந்த இடத்துல வந்து அவங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். இங்கே ஒரு சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது எங்கெங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறாங்க, according to the basic postulates of statistical mechanics, the greater the number of W of different ways in which the particle can be arranged among the available states to yield a particular distribution of energy. அப்போ எந்த ஒரு particular energy distribution அது எங்கே உட்காந்துருக்கும். The most probable is the distribution. It is assumed that each of
each state of a certain energy. ஒவ்வொருத்துக்கும் ஒரு சம எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை பொறுத்து அதனுடைய ஆக்குபேஷன் எந்த இடத்துல வந்து அது இருக்குது அப்படிங்கிறது முடிவாகும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள். இட் இஸ் அஸ்யூம்டு தட் ஈச் ஸ்டேட் ஆஃப் எ சர்டன் எனர்ஜி இஸ் ஈக்குவலி லைக்லி டு பி ஆக்குப்பைடு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை பொறுத்து அது எந்த இடத்துல இருக்குது. எல்லா பார்ட்டிகளுக்கும் சமமான ஆற்றலாக இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். எனர்ஜியை பொறுத்து அந்த ஆக்குபேஷன் இருக்கும். ஸோ therefore the procedure for determining the most probable statistical distribution involves 2 steps. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the procedure for determining the most probable statistical distribution involves 2 steps. அப்போ அந்த மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு, அப்டைனிங் த நம்பர் ஆஃப் distinguishable arrangements W which gives rise to the same distribution. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்டைனிங் தி நம்பர் ஆஃப் distinguishable arrangements. என்னதுன்னா, டிஸ்டிங்விஷபிள்னா வேறுபடுத்தக்கூடியது, நம்மளால் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது. which give rise to the same distribution சொல்கிறாங்க. செகண்ட் வந்து மேக்ஸிமைசிங் திஸ் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அப்போ எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பிரித்து காட்டணும், அரேஞ்ச் பண்ணி காட்டணும். இது 2 விஷயம். ஒன்று வந்து என்ன எடுத்துக்கணும், அப்டைனிங் எடுத்துக்கணும், வேறுபடுத்தக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை வகையில் அது வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டலாம் அப்படிங்கிறது 2 விஷயம். ஸோ we shall consider system of 3 different kind of particles. அப்போது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து வந்து ஃபெர்மி டிராக். ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாலும் சரி, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் distinguishable particles of any spin. மறந்துடாதீங்க, நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் இதிலிருந்து வரும். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் அண்ட் distinguishable particles of any spin. ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து எது, எனி ஸ்பின். அட் த சேம் டைம் வந்து எந்த பார்ட்டிகளுக்கு, ஐடென்டிக்கல் அண்ட் ஆல்சோ distinguishable பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான். the molecules of a gas are the particle of this kind. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா molecule of gas, molecule of gas. மறுபடியும் சொல்கிறேன், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் statistics. So this is applicable to the identical distinguishable particles of any spin. The molecules of a gas are the particles of this kind. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஸ்பின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எனி ஸ்பின் கொடுத்துட்டான், அப்போ வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடியது கேஸ் மாலிகூல் தான். அடுத்து போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் இன்டிஸ்டிங்விஷபிள். மறந்துடாதீங்க, ப்ரீவியஸ் கேஸ் வந்து என்னது, டிஸ்டிங்விஷபிள். இது வந்து இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின்னு. இது வந்து 2க்கு 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின்னு. தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்டு போசான்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போசான் சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பின் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் இன்டெக்ரல் ஸ்பின்னு. The examples of bosons are helium atoms at low temperature and the photons. 2 இருக்கு. இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன, bosons are helium atoms எப்போனா at low temperature and the photons. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து ஐடென்டிக்கல் அட் த சேம் டைம் distinguishable ஆஃப் எனி இன்டெக்ரல் ஆஃப் ஸ்பின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகூல். ஸோ போஸ்-ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் பட் இன்டிஸ்டிங்விஷபிள், பிரித்து பார்க்க முடியாதது. இது வந்து 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின்னு. இதுக்கு என்ன சொல்கிறோம், இந்த பார்ட்டிகளுக்கு ஃபெர்மியான்ஸ், போசான்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஆட்டம் அட் லோ டெம்பரேச்சரு, அப்புறம் ஃபோட்டான்ஸ். சரிங்களா, அடுத்து போகலாமா. ஸோ தேர்ட் டைப்பு ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் distinguishable particles ஆஃப் ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். மறுபடியும் தடவை ரேம்படுத்துகிறேன். ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்னா ஐடென்டிக்கலு, distinguishable. ஸோ ரிமைனிங் ரெண்டும் போஸ்-ஐன்ஸ்டீனும் ஃபெர்மி டிராக்கும் ஐடென்டிக்கல், அப்புறம் இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல். ஓகே, அது வந்து எனி ஸ்பின். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து எனி ஸ்பின்னு, போஸ்-ஐன்ஸ்டீன் வந்து 0 இன்டெக்ரல் ஸ்பின்னு, ஃபெர்மி டிராக் வந்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னு. மறந்துடாதீங்க. ஸோ தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஒபே பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஆர் கால்டு ஃபெர்மியான்ஸ். அப்போ கேட்பாங்க கண்டிப்பாக, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு.
ஸோ பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலாக ஒபே பண்ணுறது என்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ்னால் ஃபெர்மி டிராக் ஸ்ட்ராட்டஜிக்ஸு ஆர் கால்டு ஃபெர்மியான்ஸ். த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெர்மியான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். என்ன சொல்கிறாங்க? These particles obey Pauli exclusion principle and are called fermions. The examples of fermions are electrons, protons, neutrons, etc. Okay, thank you teachers. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.